ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சிம்பிளான சிக்கன் கட்லெட். அதுக்கு நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு 3 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நான் இந்த கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு 2 விசில் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கட்லெட்டுக்கு தேவையான சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா மஞ்சத்தூள்ல வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அடுத்தது அது கூட 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணுறேன். இதில் நான் தூள் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது தண்ணி வத்துற வரைக்கும் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் கையிலேயே உடச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பச்சை மிளகும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த கலர் வந்த உடனே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருந்தா 3 உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு நான் தோல் உரிச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேக வச்ச சிக்கன் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக இதுவாகவே அரைச்சிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறின உடனே கையில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல எக்ஸ்ட்ராவா, ஏன்னா சிக்கன் வேக வைக்கும் போதே ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு தடவை உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நான் இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பிரெட்டை மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்கிறத நம்ம கட்லெட் ஷேப்க்கு ஆக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் தான் ஆக்க போகிறேன்.
இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பிசைஞ்சு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு நான் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ தட்டி வச்சிருக்கிறத முதல்ல முட்டையில் 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ முட்டையில் முக்கியமானதை நான் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணுறேன். இதையும் 2 சைடும் நல்லா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 மட்டும் திருப்பி போடுறேன். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் போட்டுக்கிறேன். இப்போ நான் இது 3ஐயும் தட்டுக்கு மாற்றியாச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ.